நமது வீடுகள்ல விழா காலங்கள்ல பலரும் பல்வேறு நறுமணம் கொண்ட ஊதுபத்திகளை ஏற்றுவாங்க. இந்த ஊதுபத்தியிலிருந்து வரும் புகை மற்றும் மனம் பலருக்கும் பல்வேறு உடல்நல பிரச்சனைகளை ஏற்படுத்துவதா பல்வேறு ஆய்வுகள் சொல்லுது. நாளடைவுல நுரையீரல்களை பாதிக்கும் எனவும் தெளிவாக இருக்கு. சிகரெட் புகைன்னு மட்டும் இல்லைங்க, ஊதுபத்தி, கொசுபத்தி சுருள், சாம்பிராணி புகை, அது போக இந்த ரூம் ஃப்ரெஷ்னர்ஸ், பாடி ஸ்ப்ரே, இது எல்லாமே ஒரு இன்டோர் ஏர் பொல்யூட்டன்ட். அதுவும் வீசிங் இருக்கிற குழந்தைங்களுக்கு இந்த புகை எல்லாமே ரொம்ப ஆபத்தா இருக்கலாம். ஸோ நம்ம நிறைய வீடுகள்ல டெய்லி ரெகுலரா ஊதுபத்தி யூஸ் பண்றோம். அது போக சாம்பிராணி நிறைய குழந்தைங்களுக்கு காமிக்கிறோம். இந்த கம்ப்யூட்டர் சாம்பிராணி பெட்டர் அப்படிங்கறதுல இல்லைங்க, அதுல இருக்க ஸ்மோக்குமே ஒரு இரிட்டன்ட் தான். ஸோ குழந்தைங்களோட ஏர்வேஸ் அது இரிட்டேட் பண்ணும். அதுவும் இந்த வீசிங் அண்ட் அலர்ஜி இருக்கிற குழந்தைங்களுக்கு இது ரொம்பவே ஆபத்து. அதுவும் சளி இருக்கும் போதே ஒரு சில குழந்தைங்களுக்கு சாம்பிராணி வேணும்னு வைப்பாங்க. அதெல்லாம் வைக்காதீங்க. அதை வச்சு குழந்தைங்களுக்கு நிறைய வீசிங், மூச்சு திணறல், இரிட்டேஷன், ஏர்வே ப்ராப்ளம்ஸ், லங் இன்ஜுரி எல்லாம் நிறைய பாக்குறோம். இதெல்லாம் யூஸே பண்ணக்கூடாதுங்க. ஸோ நீங்க ஒரு ரிலிஜியஸ் ரீசன்ஸ்க்காக இதெல்லாம் யூஸ் பண்றீங்கன்னா ஓகே, பட் அது வந்து ஒரு ஓப்பன் வென்டிலேட்டட் ஏரியால யூஸ் பண்ணுங்க. அதுவும் அலர்ஜி, வீசிங் இருக்கிற குழந்தைங்க இருக்கிற டைம்ல அதை யூஸ் பண்ணாதீங்க. குழந்தைங்களை சேஃபா வச்சுக்கோங்க. அதுவும் குறிப்பா இந்த கொசுபத்தி சுருள், இந்த மஸ்கிட்டோ காயில் இருக்குது பாத்தீங்களா, அது யூஸே பண்ணாதீங்க. அது பயங்கரமான ஒரு இரிட்டன்ட். இந்த லிக்விட் மேட்ஸ், ஆல் அவுட், குட் நைட் இதெல்லாம் இருக்கு இல்லையா, இதுவுமே அவாய்ட் பண்ணிடுறது பெட்டர். ஏன்னா வீசிங் இருக்கிற குழந்தைங்களுக்கு அந்த வேப்பர்ஸ்மே இரிட்டேட் பண்ணலாம். பட் அது இல்லைன்னா கொசு வந்துருமே டாக்டர் அப்படின்னு கேட்டீங்கன்னா, அதுக்கு என்ன பண்ணலாம்னா, அந்த ஆல் அவுட்லாம் யூஸ் பண்ணும்போது அந்த ரூம்ல கொஞ்சம் வென்டிலேஷன் இருக்கணும். கொஞ்சம் அந்த வேப்பர்ஸ் வந்து வெளியில போற மாதிரி இருக்கணும். ஆப்வியஸா ஒரு மஸ்கிட்டோ நெட் போட்டுக்கோங்க. அப்போ உங்களுக்கு மஸ்கிட்டோ அதுக்கப்புறம் உள்ள எதுவும் பெருசா வராது. பட் அந்த வேப்பர்ஸ் வந்து ரொம்ப டாக்ஸிக்கா ரூம்குள்ள இருக்காம கொஞ்சம் வெளியில போயிடும். பாசிவ் ஸ்மோக்கிங், அதாவது சிகரெட் புகை எவ்வளவு ஹார்ம்ஃபுல்லோ அதே அளவுக்கு ஈக்குவலி ஹார்ம்ஃபுல் இந்த கொசுபத்தி சுருள், சாம்பிராணி, ஊதுபத்திலிருந்து வரக்கூடிய புகை. சோ இந்த மாதிரி சின்ன சின்ன சேஞ்சஸ் உங்க வீட்டுல நீங்க பண்ணி இன்டோர் ஏர் பொல்யூஷனை குறைச்சிங்க அப்படின்னாலே குழந்தைங்களுக்கு அடிக்கடி சளி பிடிக்கிறது, வீசிங் வர்றது, இதெல்லாம் டு a large extent நம்மளால தவிர்க்க முடியும். சோ அவுட்டோர் ஏர் பொல்யூஷனை குறைக்கிறதுக்கு நிறைய மரம் நடுங்க. இன்டோர் ஏர் பொல்யூஷனை குறைக்கிறதுக்கு இந்த வீடியோவை எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்க.